கரெக்டான ப்ரொபோர்ஷனோட 3 மாசம் ஆனாலும் கெடாத மாதிரி தக்காளி தொக்கு பண்ணியிருக்கேங்க. இது இருந்துருச்சு அப்படின்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கு சைட் டிஷ் பிரச்சனை இல்ல, ஊறுகாய் பிரச்சனையும் இல்ல, சாதத்தோட மிக்ஸ் பண்ணியும் சாப்பிடலாம். நான் இன்னைக்கு 3 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். நீங்க ஆப்பிள் தக்காளியா இருந்தாலும் சரி, நாட்டு தக்காளியா இருந்தாலும் சரி, எது வேணா எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த கிரீன் கலர் போர்ஷன்லாம் எடுத்துட்டு மீடியம் சைஸ் பீசஸா வெட்டி ஒரு பெரிய கடாயில சேர்த்திக்கோங்க. உங்ககிட்ட பெரிய கடாய் இல்லைன்னா இட்லி பாத்திரத்துல சேர்த்திக்கோங்க. நல்ல ஒரு பெரிய எலுமிச்சப்பழ அளவுக்கு புளி கழுவிட்டு இதோட சேர்த்திருக்கேன். நாரெல்லாம் எடுத்துட்டு அப்படியே அடுப்புல வச்சிடலாம். ஹை ஃபிளேம்ல வச்சு கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா தண்ணி விடுங்க, நிறைய தண்ணி விடும். தண்ணி விட 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 அதை அப்பப்ப கலந்து விட்டுட்டு நீங்க அந்த தண்ணி பூரா வத்த வைக்கணும். அப்பப்ப கலந்து விட்டா போதும். நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் இது நம்ம அடுப்புல வைக்கணுங்க. கண்டிப்பா இது 1 மணி நேரம் ஆயிருங்க. தக்காளி பொடி பொடியா வெட்டிட்டு அப்படியே எண்ணெயில வதக்கியும் பண்றாங்க. ஆனா அது ரொம்ப நேரம் எண்ணெயில வேகணும்ன்றதுனால நான் இப்படிதாங்க பண்றேன். நான் இதை நைட்டே செஞ்சு வச்சுட்டேங்க. காலையில தான் நான் மத்த ப்ராசஸ் பண்ண போறேன். இப்ப நான் காமிக்கிற ஸ்பூன்ல 3 ஸ்பூன் வெந்தயம், 3 ஸ்பூன் கடுகு ஒன்னாவே சேர்த்து சிம்ல வச்சு நல்லா வறுத்துட்டு ஆறினதுக்கு அப்புறமா பொடிச்சு வச்சுக்கோங்க. இப்ப காலையில தான் இந்த மூடி வச்சதை ஓபன் பண்றேன். நல்லா ஆறி இருக்கு. இதை கொஞ்சம் கொஞ்சமா மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு, பெரிய மிக்சி ஜார்ல பாதி மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு செகண்ட் மட்டும்தான் திருப்பணும். ரொம்ப நைஸா பேஸ்ட் மாதிரி ஆயிடக்கூடாது. சோ இந்த மாதிரி அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்துல. அதே கடாயை கழுவிட்டு நல்லா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதுமே 20 பல் பூண்டு இடிச்சு வச்சிருக்கேங்க, அதையும் சேர்த்துறணும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்துக்கணும். ஃப்ரை பண்ணதுல இப்ப நம்ம அரைச்சு எடுத்து வச்சிருக்க தக்காளி விழுத சேர்க்கணுங்க. ஹை ஃபிளேம்லயே வச்சு கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. இந்த தக்காளி அரைச்சதை சேர்த்ததுமே 4 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். அதே சேம் மீடியம் சைஸ் ஸ்பூன் தாங்க. அதே ஸ்பூன்ல 4 ஸ்பூன் கல்லுப்பும் நான் சேர்க்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஹை ஃபிளேம்லயே வச்சு கொதிக்க வைங்க. தண்ணி இருக்கிறதுனால கொஞ்சம் வெடிச்சு வரும். இப்போ இன்னும் 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்கிறேன். 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்க்கிறேங்க அதே ஸ்பூன்ல. மொத்தம் 3 கிலோ தக்காளிக்கு 6 ஸ்பூன் மிளகாய் தூள், 5 ஸ்பூன் கல்லுப்பு சேர்க்கிறேங்க. நீங்க கடைசியில டேஸ்ட் பண்ணிட்டு வேணும்னா இன்னும் 1 ஸ்பூனோ இல்ல 1/2 ஸ்பூனோ சேர்த்துக்கோங்க. இப்ப கொஞ்சம் கெட்டியானதுமே சிம்ல வச்சிருங்க. சிம்ல வச்சீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேல வரும். இப்ப நம்ம பொடிச்சு வச்சிருக்க வெந்தயம் கடுகு பொடியை சேர்க்கிறோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே சிம்லயே விட்டுருங்களேன். எண்ணெய் பிரிஞ்சு மேல வரும். அந்த டைம்ல ஒரு தடவை கலந்து விட்டுட்டு திருப்பி அப்படியே சிம்லயே வச்சிட்டீங்கன்னா இன்னொரு தடவை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேல வரும். இப்போ 1 கிலோ தக்காளிக்குன்னு பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கல்லுப்புங்க. ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் பொடிச்ச வெல்லம் சேர்த்துட்டு கலந்துட்டு ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் பண்ணிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடக்கூடாதுங்க. ஏன்னா தட்டு போட்டு மூடி வச்சீங்கன்னா அந்த சூடுக்கு நல்லா வேர்த்து அந்த தண்ணி எல்லாம் உள்ள விழுகும். தண்ணி படாம இருந்தாதான் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு கெடாம இருக்கும். அப்படியே திறந்து வச்சு நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டிலையோ இல்ல பிளாஸ்டிக் டப்பாலையோ போட்டுட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பால போட்டு வைக்காதீங்க. யூஸ் பண்ணும் போதும் நீங்க ஈரம் இல்லாத ஸ்பூன் சேர்க்கணும். ஸ்பூன் யூஸ் பண்ணிட்டு அப்படியே எடுத்து கழுவ போட்டுருங்க. தேவையானப்ப ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. 3 மாசத்துக்கு நீங்க வெளியவே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்கன்னா ஒரு 6 மாசம் வரைக்கும் கூட கெடாமையே இருக்குங்க.